வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாகிய கீழப்புனியூர் கிராமம், தேரீர்வழி குறுப்பின் கீழ் வரக்கூடிய கீழப்புனியூர் கிராமத்திலிருந்து நான் இந்த வீடியோ நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய வயர் என்னென்னா, அது இது ஒரு மின்னழுத்த கம்பி. இந்த கம்பி ரொம்ப தொய்ந்த நிலையில் ரொம்ப தாழ்வாக தொங்கி கொண்டு இருக்கிறது. நான் கொஞ்சம் உயரமாக அந்த வரப்பில் ஏறினா கூட, இந்த வரப்பு இருக்குது பாருங்கள், இந்த வரப்பில் ஏறினா என் தலையில் தட்டும், அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ நான் ரொம்ப எவ்வளவு கஷ்டப்படுறேன்னா, இதனால் நான் விவசாயம் பண்ணையில் ஒரு வண்டி கொண்டாந்து உழுவ முடியல, கருது இருக்க முடியல. நானே ரொம்ப அச்சத்தோடு இந்த வயலுக்கு வரையில் போகையில் இருக்க வேண்டியிருக்குது. அதனால் தமிழக அரசு இதை நடவடிக்கை எடுக்குமாறு ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டருக்கு நான் மிகுந்த கோரிக்கை வைக்கிறேன். இன்னொன்று இது எந்த சரகத்தின் கீழே இந்த மின்வாரியம் இருக்குது, எங்களுக்கு மின் இணைப்பு கிடைக்குது அப்படின்னா, கடலாடி சரகத்தின் கீழே எங்களுக்கு மின் இணைப்பு கிடைக்கிறது. நான் கீழப்புனியூர் கிராமத்திலேருந்து இந்த வீடியோ அப்லோட் செய்கிறேன். தயவுசெய்து இந்த மின் கம்பியை மிக உயர்த்தி கட்டி எனக்கு ஒரு அச்சமில்லாது இந்த மண்ணில் விவசாயம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்குமாறு மிக தாழ்மையுடன் தமிழக அரசுக்கும் ராமநாதபுரம் கலெக்டருக்கும் நான் இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன். அவங்க கண்ணில் பட்டால் இதை நல்ல ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காண்டி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக இந்த அரசு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தான் மறுபடியும் இந்த காணொலி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு விவசாயி பாம்பு பூச்சிக்கு தான் கஷ்டப்பட்டு நாங்கள் வயல்வெளியில் வேலை பார்க்குறோம்னா, மின்கம்பிக்கு கூட நாங்கள் பயந்து வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த அரசு அதிகாரிகள் ஒரு சிலரால் எங்களுக்கு நேர்ந்திருக்கிறது. ஏன்னா பல தடவை புகார் அளித்துமே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எங்கள் வயலில் இந்த மின்கம்பியை உயர்த்தி கட்டுறதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. 2 வருடமாக நான் கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கோம். மாமா வச்சார், நாங்கள் அண்ணன் வச்சார், எங்கள் அப்பா வச்சார். போய் நேரடியாக கலெக்டர் கடலாடி ஆஃபீஸில் மின் வாரியத்தில் நாங்கள் புகார் அளித்துமே எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. சிஎம் செல்லில் கூட நான் ஒரு புகார் அளித்து நான் ஒரு லொக்கேஷனோட ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் என்கிட்ட இருக்குது, வேணால் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ எனக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்குங்க. இப்போ ஒரு பொதுவெளியிலையாவது இந்த வீடியோ போட்டால் ஒரு நல்ல ஒரு தீர்வு இந்த விவசாயிக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு நான் இந்த வீடியோவை உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு அரசு அதிகாரிகள் எனக்கு கண்டிப்பாக இருக்கிறாங்கன்ட்டு நம்பிக்கையோடு தான் எனக்கு தீர்வு கிடைக்கும்ன்ட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன்.